நம்ம வேர்க்கடலை பதிவுக்காக வந்திருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்டயும் அந்த பெல்காம் வெரைட்டி வேர்க்கடலை வச்சிருந்தா. ஆமாங்க. 3 கொட்டை 4 கொட்டை காயெல்லாம் வச்சிருக்கீங்க. ஆமாங்க. இது என்ன பர்பஸ்க்காக வச்சிருக்கீங்க? இது வேக வச்சு விற்பனை பண்றீங்க. ஒரு சில வேதாரண்யம், நாகப்பட்டினம் அந்த சைடுலாம் வந்து பாத்தீங்கன்னா வேக வச்சு விற்பனை பண்றதுக்கான காய் கேட்குறாங்க. ஓகே. சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. நல்ல டேஸ்ட் வந்து நல்ல இனிப்பான சுவை, மாவு மாதிரி இருக்குது சாப்பிட்றதுக்கு. பச்சை காய் வந்து இப்ப தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கர்நாடகாலாம் நிறைய அனுப்புறாங்க. அவங்களை கேட்டா 75 ரூபா 85 ரூபா அப்படின்லாம் சொல்றாங்க. பச்சைக்காய் அந்த அளவுக்கு மத்த எந்த வெரைட்டியுமே போக மாட்டேது. 45 50 55 அவ்வளவுதான் போகுது. ஆனா இந்த வெரைட்டி மட்டும் நல்ல போகுது. பச்சைக்காய் நல்ல வெயிட் வருது. இதுக்கு டைம் வந்து பாத்தீங்கன்னா 75 நாள் தான். 75 நாள் அறுவடை பண்ணிடலாம். இது காயக்குள்ள பாத்தீங்கன்னா 1 கிலோ பச்சைக்காய் போட்டோம்னா 450 இருந்து 500 கிராம் காய் தான் வரும். சரி, ஒரு செடிக்கு எத்தனை காய் வரும்? ஒரு செடிக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 15-20 காய் பிடிக்குது. அதிகபட்சம் ஒரு 40 காய் வரைக்கும் வருது. நம்ம மண்ணுக்கு நல்லா வருது. செம்மண்ணு மணல் பாங்கான மண்ணுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா வரும். தாராளமா பண்ணலாம். இது ஒரு ஏக்கருக்கு போடணும்னா விதைக்கல்லையா வாங்கணும்னா எவ்வளவு வாங்கலாம்? ஒரு 70 கிலோ வாங்கலாங்க. 70 கிலோ வாங்கலாம். 70 கிலோனா எவ்வளவு பருப்பு நிற்குங்க? பருப்பு வந்து 70 கிலோ காய்னா ஒரு 35 கிலோ 40 கிலோ பருப்பு வரும். ஏன்னா வெயிட் கம்மியா தான் வரும். பாருங்க 3 கொட்டை 4 கொட்டை இப்படியே தான் இருக்கு எல்லாமே. டேஸ்ட் வந்து இதுக்கு நிகர் வேற எந்த ரகமும் சொல்ல முடியாது. எண்ணெய்க்கு உகந்ததுங்களா? எண்ணெய்க்கெல்லாம் இது செட் ஆகாது. 1 கிலோ காய் வியாபாரிங்க விவசாயிட்ட வாங்குறது குறைஞ்சபட்ச ரேட்டு 70 ரூபா. பச்சைக்காய் இது ஒரு 40 மூட்டை 45 மூட்டை வரைக்கும் வருது. நல்லா விளைஞ்சதுன்னா இது காய வச்சுங்கன்னா நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்குங்க? அப்படியே வந்து 50% குறைஞ்சு போயிரு வெயிட். ஆனா வந்து விதை வந்து பாத்தீங்கன்னா உருண்டை சேப்பா அந்த மாதிரிலாம் வராது. சுருங்கி போன மாதிரி தான் இருக்கு. நம்ம முளைச்சு ஆமா முளைச்சுக்கு உரிச்சு நீங்க கையில அள்ளி பாத்தீங்கன்னா ஏதோ ஜல்லிக்கல் போட்ட மாதிரி இருக்கும். இதுவும் புதுசா விதை கொடுக்குறோம்னா என்னங்க விதை எல்லாம் ஒடுங்கி போன மாதிரி என்னமோ சுருங்கலா இருக்கிற மாதிரி இது ஒரு நல்லாவே இல்லையே அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்பாங்க. அவங்களுக்கு புரிய வைக்கிறது தான் பெரிய விஷயமா இருக்கு. உரிச்சு காட்டுங்க பாருங்க. இப்படிதான் இருக்கும். 3 கொட்டை எது எடுத்தாலும் 3 4. இது நம்ம பெல்காம் வேர்க்கடலை அப்படின்னு சொல்றாங்க. நிலக்கடலை அது மாதிரி சொல்றாங்க. கர்நாடகா வெரைட்டி. இது எக்ஸாக்டா உங்களுக்கு பேர் தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட்ஸ்ல பண்ணுங்க. எங்க பகுதியில் பெல்காம் கடலக்கான்னு வாங்க. இங்க பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. பருப்பு வந்து இப்படிதான் இருக்கும். பருப்பு கலர்லாம் நல்லா இருக்கும். வேக வச்சா ஒயிட்டா இருக்கிற மாதிரி. பட் அந்த வெரைட்டி கம்பேர் பண்ணக்குள்ள இது வந்து பாத்தீங்கன்னா கலர் கொஞ்சம் டல்லா இருக்கிற மாதிரி தெரியும். ஆமா ஆமா. அந்த சீடு வந்து அன்ஈவனா இருக்கிற மாதிரி தெரியும். ஆமா 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 ஆமா. இது முளைக்குமா முளைக்காதான்னு ஒரு சந்தேகம் வேற வரும் விவசாயிங்களுக்கு. அதெல்லாம் நல்லா முளைச்சிக்குது. சூப்பர். இது எத்தனை கிலோ மூட்டைங்க? ஒரு மூட்டை இந்த உரத்து பையில பிடிக்கல 30 கிலோ வருதுங்க. 30 கிலோ வருது. 33 கிலோ வருது. நல்லா காய வச்சு ட்ரை பண்ணி வச்சிருக்கீங்க. கலகலன்னு சவுண்டு வருது. கடலக்காய்க்கு உண்டான சவுண்டே இதுதான். கலகலன்னு கலகல கடலக்காய்.